இன்னைக்கு வந்து சண்டே, நாளைக்கு இந்த வீடியோ போடும்போது மண்டே ஆகிடும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு க்ரீம் காட்டியிருக்கும் போது நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஓ இது ஏதோ ப்ராடக்ட் ப்ரொமோஷன் இருக்கும் போல். ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, ஆனால் கிடையாது, எந்த ப்ராடக்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ எனக்கு இங்கே ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டச்சப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு விஷயம், பியூட்டிஃபுல்லான விஷயம் காட்ட போகிறேன். அத்தர் வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் என்னவா கொடுத்தான். அத்தர் இங்கே தான் இருக்கும். எங்க நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, அத்தருக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. 3 நாள் லீவ், ஒரு நாள் எக்ஸாம்னா 3 நாள் லீவு. ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி இல்லாமல் இருக்கும். அப்படியே இன்னைக்கு அத்தர்வோட ரூம் பார்த்துடலாமா? ரூம்ஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவன் ரூம் தான் பெரிய ரூம். 2 ரூம் சேர்ந்து ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்குது. சாரி, ஒரு ரூம் வந்து 2 ரூம் சைஸ்க்கு இருக்குது. சண்டே எங்கள் வீட்டில் ஃபுல்லாக, சண்டேன்ற வீக்கெண்ட் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக கெஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளையே பண்ண முடியல. ஸோ கமெண்ட்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டேன், இன்னும் நான் இனிமேல் தான் ரிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரூம் டூர் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டீ குடிப்போம். மணி 5 ஆப்போது போல். பசங்க ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லிவிங் ரூம் பார்த்தீங்களா? ரொம்ப ஆசையாக ரொம்ப என்ஜாய் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் பாருங்கள். லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கடைசியில் பாருங்கள், லிங்க்ஸ் இருக்கும். ஸோ பசங்க ரூம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு 2 பேருக்கு 2 டேஸ்ட். அத்தருக்கு வந்து எல்லாமே ஆரஞ்சு பிளாக். அவனோட எது ஒரு பென்சில் பாக்ஸு, ஒரு பேகு, லஞ்ச் பேக், ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிளாக்கில் தான் இருக்கும். அவன் ரூமில் ஆரஞ்சு பிளாக் போடணும். இது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கூட ஆரஞ்சு பிளாக் போடணும்னு சொல்லி இதை சூஸ் பண்ணி இங்கே போட்டாச்சு. கண்டிப்பாக இது ஃபுல் ரூமில் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இது ஒரு மாதிரி ஹைலைட்டாக நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் இது போட்டாச்சு. விஹானுக்கு அது பிடிக்கல. விஹான் இந்த கலர் சூஸ் பண்ணால் இந்த கலர் நம்ம ரூமுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு ஹைலைட் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த ரூமோட சைஸ். எனக்கு சைஸ் இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியாது. ஸோ ரொம்ப இருக்கிற நம்ம வீட்டில் இது தான் பெரிய டபுள் ரூம் சைஸ் வர வச்சுக்கோங்களேன். பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம பசங்களோட ரூம். இதில் 2 சிங்கிள் சைஸ் குயின் காட்ஸ் போட்டாச்சு. இது வந்து சிங்கிள் காட் கூட கிடையாது, 2 பேர் படுத்து தூங்குற மாதிரி தாராளமாக போட்டாச்சு. ஏன்னா பசங்க வளர அதே மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் யாருன்னா வராங்கனாக்கா கூட நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக அவங்கள படுக்க வைக்கலாம். ஸோ சிங்கிள் காட்டில் இது வந்து குயின் சைஸ் தான். குயின் சைஸ் தான், ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸில் படித்து கிழிச்சு படுத்துட்டாச்சு. இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் படுத்துட்டு. ஸோ இதுதான் வந்து பசங்களோடது டெஸ்க்கு. சேர்ஸ் 2 ஒழுங்காக ஆர்டர் பண்ணணும். அது இவங்க வந்து எக்ஸாம் ஆகிட்டு பொறுமையாக பார்த்து இவங்க ஆர்டர் பண்ணிட்டு அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது நம்ம பழைய வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே வந்து எதுவுமே செய் வைக்கல. அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து அப்படியே இங்கே மாட்டியாச்சு. ஓகே, ஸோ எல்லாம் ரீயூஸ் பண்ணியாச்சு. மேட்ச் ஆகலையா? இது கண்ணா டோர் ஓப்பன் செய், யாரோ வந்திருக்காங்க. இது போய் மேட்ச் ஆகலையா? அழகாக மேட்ச் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்ட்ரெஸ்டு லுக். ஓகே, இது வந்து இங்கே லைட் எரியும். நான் அத்தர் வந்து லைட் போட சொல்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த ரூமோட பெரிய ஹைலைட் இதோட ஸ்பேஸ் தான். ஸோ பாருங்கள், நல்லா தாராளமாக. எனக்கு எக்ஸாக்டாக சைஸ் கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும். ஓகே, நான் எல்லாம் ரொம்ப அரேஞ்ச் எல்லாம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி காட்டல. அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டபுள் ரூம் சைஸ். ஓகே, அதனால தான் பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வந்து வார்ட்ரோப்ஸ் இருக்குது. ஸோ நல்லா அந்த டிஸ்ட்ரெஸ் லுக்கில் வார்ட்ரோப்ஸு. அந்த வார்ட்ரோப்ஸ் நாங்கள் வந்து பிளான் பண்ணது கூட ரொம்ப நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய போட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓப்பனாக இருக்கும் போது இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்ஸு, இவங்களோட ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலி இதுக்கு வர வேண்டியது, நம்ம டைனிங் ரூமில் வர வேண்டியது இங்கே வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து இவங்களோட ப்ராஜெக்ட் சார்ட் பேப்பரு பாருங்கள், ஹேர் ட்ரையரு எல்லாம் ஓப்பன், நம்ம அப்படியே டம்ப் பண்ணுற ஐட்டம்ஸ் இங்கே வச்சிடலாம். ஸோ 2 ஸ்போர்ட்ஸ் இதுவும் இருக்குது பசங்க விளையாடுறதுக்கு. இது நல்லா இழுத்துட்டு 2 பேர் விளையாடலாம். அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்குது. கீழே ஸ்விட்ச் வந்து நாங்கள் மேலே எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ ஃபுல் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அதே மாதிரி லேப்டாப்க்கெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து வயர் இது பண்ணி லேப்டாப் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னரில் வந்து லாண்ட்ரி பேக் வந்துருச்சு. நீளமாக 2 லாங்காக எல் ஷேப்பில் 2 இது இருக்குது, விண்டோஸ் இருக்குது. ஸோ பெரிய ரூம்னால் கொஞ்சம் நல்ல வென்டிலேஷன் இருக்குது பாருங்கள், வெளிச்சம் வென்டிலேஷன். ஸோ எல்லா ரூம்லேயும் நல்லா வெளிச்சம் இருக்கும். பட் இந்த ரூமில் வந்து எங்களுக்கு பாருங்கள் நல்லா நிறைய விண்டோஸ் அண்ட் எல்லா இது மூடி இருக்குது. எதுவுமே நாங்கள் விண்டோ ஓப்பனாக வைக்கல, அதாவது ஸ்க்ரீனு இது போட்டு மூடி இருக்குது. பட் அப்படி இருந்தோம் இவ்வளோ வெளிச்சம். ஸோ நான் எந்த லைட்ஸும் ஆன் பண்ணாமல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பட் இவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வார்ட்ரோப் செக்ஷனு. ஸோ வார்ட்ரோப் இங்கே தான் வந்து ஸ்லைடிங் டோர் போடலான்னு பிளானு. விஹானுக்கு வந்து ஃப்யூச்சரில் இங்கே கொஞ்சம் வால்பேப்பர் போடணும்னு பிளானு. அதில் எக்ஸாம் முடியட்டும், கொஞ்சம் லைட்ஸும் மாட்டணும். பார்த்திங்கன்னா அங்கங்கே வயர் தொங்கும், இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்ஸ் போடணும். அந்த குட்டி 2 வேலை பாக்கி இருக்குது. ஓகே, அண்ட் இது எல்லாமே வந்து ஆர்டர் கொடுத்து துணி நம்மளாம் பசங்க சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து சைஸ் எல்லாம் இது பண்ணி தச்சது, எதுவுமே ரெடிமேட் கிடையாது. ஸோ அந்த இதுக்கு அந்த டிஸ்ட்ரெஸ் லுக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, வார்ட்ரோப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இந்த பக்கம் இருக்கிற வார்ட்ரோப்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து அத்தர்வது, இது வந்து விஹாந்து. சென்டரில் இருக்கிறது வந்து நான் கொஞ்சம் இது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி துணியெல்லாம் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பெட்ஷீட்ஸு, தலைக்காணி, எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ வார்ட்ரோப்ஸ் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி நான் வந்து இந்த ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ எதுவுமே வந்து 3 ஃபீட் 4 ஃபீட்டுக்கு பிளான் பண்ணாமல் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸு, செக்ஷன்ஸ், போர்ஷன்ஸாக வந்து பிரித்து நிறைய பிஜன் ஹோல்ஸ் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பசங்களுக்கு வந்து ஓப்பன் கம் க்ளோஸ் ரெண்டுமே இருக்கணும். இங்கே வந்து கண்ணாடி 2 பேருக்கும் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. பசங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரார்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் என்ன ஆகுதுனாக்கா ஒவ்வொரு இன்ச் ஸ்பேஸும் ப்ராப்பராக யூஸ் ஆகுது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபுல்லாக 3 ஃபீட் 4 ஃபீட் பெருசாக யூஸ்வலாக அந்த கொடுப்பாங்க இல்லையா இன்டீரியர்ஸ், அந்த மாதிரி வேணாம்னு சொல்லி ஃபுல்லாக கஸ்டமைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி தான். அந்த 2 அடியிலையும் கொஞ்சம் ஓப்பனு, கொஞ்சம் க்ளோஸு, அதுலேயும் கம்பார்ட்மெண்ட்ஸ், அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் மாட்டுறதுக்கு, கொஞ்சம் திங்ஸ் வைக்கிறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேண்டம் ட்ரார்ஸ். இப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து பார்க்க முடியுது. நிறைய நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது கூட இப்போ கச்சா புச்சா நான் போச்சா அந்தந்த போர்ஷன் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸி ப்ரீஸி. பாருங்கள் இதெல்லாம் இன்னும் காலியாக விஹான் சொல்கிறான், பசங்க சொல்லுவாங்க எனக்கு இதுவே ஸ்பேஸ் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவே பசங்க சொல்லுவாங்க எனக்கு நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் அவனோட ப்ராஜெக்ட் ரிலேட்டட் திங்ஸு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பட்டு வந்திருக்கோம். ஸோ சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா சாக்ஸு, அதுக்கப்புறம் சார்ட் பேப்பரு, இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் தேடணும். இது கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். பட் பாருங்கள் இவ்வளோ தான் பசங்களுக்கு திங்ஸு. எக்ஸ்ட்ரா திங்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கீழே இருக்கவே இருக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபுல் செக்ஷன் இருக்குது. ஸோ தேவை இருக்கிறது இது யூஸ் பண்ணும் போது ஒழுங்காக ஓகே இது கச்சா புச்சா நை போச்சா இதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இங்கே திங்ஸ் மாட்டிப்பாங்க. இங்கே கொஞ்சம் XY இந்த இது ஆக்சசரிஸு இது ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள் இதில் வந்து இதிலே 1 2 3 4 பிஜன் ஹோல்ஸ் வந்துருச்சு. ஒரு ஃபுல் ஓப்பன் செக்ஷன் மாட்டுறதுக்கு. அது இல்லாமல் ஒரு ட்ரார் இருக்குது. அது இல்லாமல் 3 டேண்டம் ட்ரார்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தாராளம். அது இல்லாமல் உங்களுக்கு புக்ஸுக்குன்னு அங்கே ஸ்பேஸு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆக்சசரிஸ்க்கு இந்த ஸ்பேஸு, இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், புக்ஸு, ஸ்டோரிஸ் அது இதுக்கு இந்த ஸ்பேஸு. வேறு என்ன மேலே வந்து இவங்களோடது ட்ராவல் பேக்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் XYZ வின்டர் க்ளோத்ஸ் அது எல்லாமே அங்கே ஆச்சு. சரி பாத்ரூம் பார்த்துடலாமா? என்ன கண்டிஷனில் இருக்குது எனக்கு தெரியல. ஏன்னா பசங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள் இந்த பாத்ரூமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மேட்சிங் போட்டாச்சு. பியூட்டிஃபுல் ப்ளூ கலர். இதுதான் ஷவர் ஏரியா. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஷவர் என்க்ளோஷர் போடலாமான்னு பிளான், அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டோம்.
ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஷவர் ஏரியாவுக்கும் இதுக்கும் வந்து நாங்கள் கொஞ்சம் ஹைட் கொடுத்து அதுக்கு ஒரு பட்டி கொடுத்துருக்கோம். ஸோ லுக்கும் நல்லா இருக்குது, கொஞ்சம் நமக்கு தெரியுது ஓகே இங்கேருந்து ஷவர் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இது நல்ல ஸ்பேஷியஸ், நல்ல இதுவும் எனக்கு சைஸ் எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ உங்களுக்கு ஸோ எல்லா பாத்ரூமில் அந்த மாதிரி கீழே இது கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டாய்லெட் ட்ரீஸ் எல்லாம் அங்கே வச்சிடுறோம். எதுலேயுமே நான் க்ளோஸ்ட் வேனிட்டி நான் பிளான் பண்ணல. ஸோ இது வந்து குவாட்ஸ், கிச்சனில் நம்ம குவாட்ஸ் போடல, பாத்ரூமில் எல்லாமே நான் குவாட்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இதெல்லாம் கூட அமேசானில் தான் வாங்கினது. அவ்வளோதான். இங்கே வந்து துணி மாட்டுறதுக்கு, இங்கேயும் துணி மாட்டுறதுக்கு. இதுவும் நல்ல வெளிச்சம். எனக்கு இங்கே இருக்கும் நிமிஷம் இப்படி பார்க்குறேன், இப்படி காட்டுறேன். இது வந்து வுட்டன் ஃப்ளோரிங் கிடையாது, வுட்டன் ஃப்ளோரிங் ஸ்டைலில் டைல்ஸ், விட்ரிஃபைட் டைல்ஸ் பாருங்க. இது எல்லாமே கிரானைட்டு பீசஸ். ஸோ டாய்லெட் பீஸ் வச்சுக்கிறதுக்கு இங்கேயும் வச்சுக்கலாம். இதுவும் சுற்றி கிரானைட் போட்டிருக்கோம், ஃபுல்லாக சுற்றி கிரானைட்டு. இங்கேயும் கிரானைட்டு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டு. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு, கழுவுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த கலர் நம்ம பெட்ரூம் கலர் ஃப்ளோருக்கு மேட்சிங்காக இருக்குது, அந்த நல்ல சீ க்ரீனு. அதே மாதிரி இந்த கலர் வந்து அந்த ஆரஞ்சுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதுதான் நம்ம பாய்ஸ் டாய்லெட் முடிஞ்சிச்சு. டோர், இந்த ரூமோட டோரை முடிஞ்சிச்சு. இது பாருங்கள், இதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி காட்டியிருக்கணும், நல்லா அழகாக காட்டலான்னு. சரி ஓகே, ஃப்ளோவில் போவோம். அதர் உன்னோட வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி காட்டுறியா? ஆக்சுவலி குழந்தை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஸோ எல்லாம் ரோலிங் மெத்தட், ரோல் பண்ணி 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 வைக்கிறது. சார் அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அதர் லைட்டு போட்டு காட்டு சொன்னேன், நைட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இங்கே லைட் எரியுது, லைட்ஸ். ஏண்டா அதில் என்ன இருக்குது? சரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டா ஃபுல்லு? எவ்வளோ மார்க்ஸ் வரும் கொஞ்சம்? சுச்சு இன்னும் அப்படி சொன்னாவே கோவம் வந்துடும். எத்தனை பேருடா உனக்கு, எத்தனை பேருடா? சரி நம்ம இது வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமேசான் ஹால் பார்த்துருவோம். அது என்னது அது? ஸோ லிவிங் ரூம் டோர் ப்ளீஸ் கண்டிப்பாக பாருங்கள், எனக்காக மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. மணி 5 போகுது. டேனிங். ஸோ அதர் வந்து எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்கான். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் கூட கிடையாது, ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட். குழந்தை வந்து எனக்கு என்னோட பர்த்டே அன்றைக்கி, பர்த்டேக்கு முன்னாடி இல்லை, பர்த்டேக்கு ஒரு நாளோ 2 நாள் முன்னாடியோ வந்து எனக்கு மொபைலில் காமிச்சிட்டு, அம்மா இதில் சூஸ் பண்ணு. என்ன சூஸ் பண்ணுறதுனா ஒரு ப்ரேஸ்லெட் இருந்துச்சு. என்னடா இதுனாக்கா அப்புறம் தான் இல்லை சூஸ் பண்ணு பரவாயில்ல பார்த்தாக்கா அது 1400 ரூபாவோ என்னவோ, எனக்கு மனசே கேட்கல. ஸோ இல்லை அவன் பாக்கெட் மணியிலேருந்து வாங்கி தரேன்னா அவ்வளோ ஆடும். நீங்கள் ப்ரைஸே எனக்கு காட்டல. அதுக்கப்புறம் சரின்னு அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து வாங்க வச்சான். அதுக்கப்புறம் வந்து அது பார்த்திங்கன்னா எங்கள் இதுக்கு வந்து டெலிவரபிள் இல்லை, அந்த நாளில் டெலிவரபிள் ஏதோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அம்மா நீங்கள் இன்னொன்று சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு ஏன் இஷ்டமாக விட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணி, இது எவ்வளோ கண்ணா இது? 1.6K. இது பாருங்கள், இதுதான் ஜீவா சில்வர் பிரேஸ்லெட். இது பேக்கேஜிங் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. ஸோ எப்படி இவனுக்கு இவ்வளோ நல்லா அந்த யோசனை எப்படி? நான் சொன்னேன் யோசனை போதும், கிஃப்ட்டே நான் இந்த யோசிச்செல்லாம் அது போதும். ஸோ எனக்கு அப்படியே மனசு ஜில்லுன்னா ஆகிப்போச்சு. பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக கிஃப்ட் பேக்கு. இது தான் வந்து ஜூம் இது பண்ணி காட்டுறேன். பாருங்கள் என்ன ப்ரிட்டியாக இருக்குது. இதில் வந்து குட்டி குட்டி அந்த டைமண்ட் ஸ்டட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. டர்ன் செய்ய, அப்படியே டர்ன் பண்ணி காட்டு. ஸோ எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு பிரேஸ்லெட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன ஆச்சரியம்னா எப்படியும் அது யோசித்தான். பாருங்கள் இந்த பிளாக்கில் வச்சு காட்டலாம், நல்லா தெரியும். சுப்பி நான் அப்புறம் உங்களுக்கு சிஸ்டம்லேயும் காட்டுறேன். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இதுதான் பிரேஸ்லெட். லேப்டாப்பில் வச்சு நான் இது காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள் குட்டி குட்டி டைமண்ட் ஸ்டட்ஸ் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ரெட்டு கல் வேறு வச்சுருக்கு. இது போடும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இங்கே வேறு ஒரு டேங்லர் மாதிரி கொடுத்துருக்கு.
கியூட்டி கிஃப்ட், அதர் குட்டியோட கியூட் கிஃப்ட் அவன் மாதிரியே. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பசங்க வந்து என்னது ட்ரீஸ், பெரிய மரத்துக்கு என்ன மரம் எவ்வளோ நீளமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நிஜமாகவே என்ன ஆச்சுன்னா, எப்படி இந்த மாதிரி நல்ல இன்னோவேட்டிவ் அந்த தாட்ஸ் வருது பாருங்கள் இந்த காலத்து பசங்களுக்கு. விஹான் எனக்கு வந்து அவனுக்கு ஒரு 8, 9, 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவனுக்கு நான் வந்து ரொம்ப அந்த கத்தியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கும் சமையலில் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால நோட்டீஸ் பண்ணியிருப்பானோ என்னவோ தெரியாது. பட் எனக்கு அவ்வளோ நல்லா ஒரு கத்தி பாருங்களேன், செம்ம கத்தி. அதை நான் 5 வருஷம் கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணேன். அவனே போயிட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ்னு கிஃப்ட். ஸோ அது அவ்வளோ இது வந்து பாருங்கள், எனக்கு பிரேஸ்லெட்டுன்னு அவ்வளோ பிடிக்கும். அது அந்த கலர், இது அவன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிற பிரேஸ்லெட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டெலிகேட் ஃபைன் ஜுவல்லரி பாருங்கள், ரோஸ், அது ரோஸ் கோல்டில். ஸோ அவன் காட்டிட்டு அப்படியே ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி, ஜென்டில்மேன் மாதிரி, அம்மா இதுவே நீங்கள் பார்க்காதீங்க, இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ப்ரைஸ் மட்டும் அவன் சொல்கிறான். காசு வந்து ப்ராப்ளம் கிடையாது, காசு வந்து ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் அது பார்க்காம சூஸ் பண்ணுங்க. ஸோ வேறு என்ன வேணும், கிஃப்ட் எல்லாம் அப்புறம், அந்த யோசனை தான் நமக்கு முக்கியம். சரி, பசங்களோட ரூம் எப்படி இந்தம்மா ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ஐயோ டயர்டா, படித்து டயர்ட் ஆகிட்டியா? வா இந்தா. ஸோ இந்த கையில் போடணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் ஹாலும் பார்த்துடலாம், அமேசான் ஷாப்பிங் ஹால். ஸோ லிங்க்ஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். குட்டீஸ் ஷாப்பிங் ஹால். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க சொன்னேன் இல்லைங்களா, அவங்க நிறைய ஆஸ் யூஸ்வல் சாக்லேட்ஸு. இது என்ன சாக்லேட்டு எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த ஒயிட் சாக்லேட் பிடிக்கும், அந்த ப்ரௌன் சாக்லேட்டோட இது பிடிக்கும் எனக்கு. ப்ரிப்பேர்டா? ஸோ பசங்களோட ரூம் டூர் எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லா ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஆடம்பர அலங்காரம் இல்லாமல் பசங்க பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்யூச்சர்லாம் சொன்னேன் இல்லைங்களா, வால்பேப்பரு என்னென்னவோ. ஆனால் ரொம்பவும் பண்ணால் நல்லா இருக்காது, அது ஜூ மாதிரி ஆகிடும். ஏற்கனவே ஜூ மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். ஏற்கனவே இது ஒன்று பார்த்தாச்சு. இது வந்து ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது, ஓகே. குழந்தை அவன் பாக்கெட் மணியிலேருந்து ஆசையாக அம்மாக்காக வாங்கினது, ஓகேவா. ஸோ இது வந்து கமர்ஷியலே கிடையாது. இட்ஸ் ஒன்லி பியோர் லவ், பியோர் 100% டிவைன் லவ் கிஃப்ட். ஸோ வேறு ப்ராடக்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த ப்ராடக்ட்டோடு சேர்த்து நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கூட இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. என்னோட க்யூட் பர்த்டே கிஃப்ட் ஜீவா 925 ஸ்டர்லிங் சில்வர் ரோஸ் கோல்டு ஃப்ளவர் சாம் பிரேஸ்லெட். இது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்போடு வருது. 6 months வாரண்டியும் இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா 1583 rupees, 1583 ரூபாய். இது ஒரு ஃபுல் செட். நல்லா ரீசனபிள் ரேட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். வந்து நல்லா ஒரு வைனிஷ் பர்பிளிஷ் கலர். இது பட்டா பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ்னாவே எனக்கு பிடிக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் ஸ்டைலே பாருங்கள், கொஞ்சம் ஃபங்கியாக இருக்குது. வரி வரியாக புள்ளியாக கோலம் போட்ட டிசைன். இது துப்பட்டா. அண்ட் இங்கே வந்து அந்த சமோசா பார்டர் கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம டாப் பாருங்கள், வெளிச்சத்தில் காட்டிகிட்ருக்கேன். இந்த கலர் வந்து எனக்கு அந்த வெங்காயம் தோல் கலர் மாதிரி இருக்குது. ஸோ எல்லா கலர் இதில் கலந்து இருக்குது. மரூனிஷாக தெரியுது, கொஞ்சம் பிங்கிஷ், அந்த என்னது மாவிஷ் பிங்கிஷாக தெரியுது. அண்ட் அதில் டல் கோல்டு கலரில் யோக் டிசைன் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம துப்பட்டா. அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல் கலர். சைட் ஸ்லிட், நல்ல சாஃப்ட் மெட்டீரியல், பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். அந்த கலர் தான் இதோட மெயின் அட்ராக்ஷன். காட்டன் பிளெண்ட் எம்ப்ராய்டர்டு குர்தா செட் வித் துப்பட்டாவோட விலை 679 rupees ஒன்லி. நல்ல விலை, நல்லா இருக்குது. இங்கே கோல்டன் பார்டர் கொடுத்துருக்குற மாதிரி இங்கேயும் கோல்டன் பார்டர் கொடுத்துருக்கு. என்னன்னா பாக்கெட்டுக்கு ஒரு பார்டர். நைஸ். 649 rupees இந்த ரேயான் ஃபேப்ரிக்கில் அஃப்கானி பாக்கெட் குர்தா வித் பேண்ட் செட் ஓட விலை. இந்த காட்டன் குர்தா பேண்ட் வித் துப்பட்டா செட்டோட விலை 799 rupees.
ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த ரூம் டூர் எப்படி இருந்துச்சு, முக்கியமாக இந்த க்யூட் கிஃப்ட் எப்படி இருந்துச்சு அத்தர்குட்டியோடது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஐயோ. ஸோ இன்னைக்கு வந்து விஹான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறான். நான் சாயங்காலமாக ஒரு ஸ்நாக் உங்கள் அண்ணா. ஸோ விஹான் எனக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். என்னோட பர்த்டே வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா. பாய் பாய். சே தேங்க்யூ. உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ்.